மதவெறி அரசியலை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் வச்சுட்டு இருக்கு. இதுக்காக ரோட்ல பல ஆயிரக்கணக்கான மக்கள் போராடிட்டு இருக்காங்க. இந்த ட்ரக்கு வண்டி ஃபுல்லாக கல்லை நிரப்பி அது எல்லாமே போராட்டம் பண்ணுறாங்களே அவங்க கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. எதுக்கு? போலீஸ் மேலே கல்லு தூக்கி அடிக்க. ஏன்னா போலீஸே அவங்கள நோக்கி கன் ஷூட் பண்ணதுனால. இந்த போராட்டம் ஏன் நடக்குதுன்னா, ஈரானில் எல்லா பெண்களும் கண்டிப்பாக கட்டாயமாக ஹிஜாப் அணியணும். அந்த ஊரில் மாரல் பாலிசிங், பிஹேவியர் கண்ட்ரோல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு இருக்கும். இந்த 2 பெண்களும் அதே மாதிரி தான், நீங்களும் உங்கள் கலாச்சாரமும் போங்கடா அப்படின்னு தூக்கி போட்டாங்க. லெட் மீ பி மீ அப்படின்ட்டு அவங்க முடிய காமிக்கிறாங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஷால் போடுங்க தோழி அந்த மாதிரின்னு ஒரு குரூப் ஒன்று இருக்கும். அந்த குரூப்பு மாதிரி அந்த ஊரில் ஷால் ஹிஜாப் போடுங்க தோழின்னு ஒரு பெரிய குரூப் இருக்கும். அவங்கள எதிர்த்து தான் இந்த மிகப்பெரிய போராட்டமே. அது மட்டும் இல்லை, மியூசிக்கு கேட்கக்கூடாது, எதுக்கு எடுத்தாலும் சென்சார். முன்னாடியை விட இந்த தடவை வந்து போராட்டம் பண்ணுறவங்க வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க. அதனால அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கரண்ட் வந்து எல்லா இடத்துலையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. இன்டர்நெட் வந்து டோட்டலாக ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. இன்டர்நெட் தான் ஈரான் நாட்டு ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்களே, அப்போது எப்படி இந்த எல்லா வீடியோஸும் வந்தது நீங்கள் கேட்கலாம். ஆனால் எலன் மஸ்கோடைய ஸ்டார்லிங்க் சேட்டலைட் மூலமாக எல்லாருமே இன்டர்நெட் கனெக்ஷன் வருது. நிறைய கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான பில்டிங்கை கொளுத்தி போட்டாங்க, இடிச்சு நொறுக்கிட்டாங்க. கவர்மெண்ட்டுக்கு ஆதரவான இஸ்லாமிய ட்ரைனிங் பில்டிங்கும் இடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஈரான் நாட்டோடைய தேசிய கொடி இருக்குல்ல, அதுவும் கிழிச்சு போட்டாங்க. இந்த மாதிரி மதவெறி, மொழிவெறி, தேசவெறி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் மாதிரி அமுக்குன்னு அமுக்கினா இந்த மாதிரி தான் போராட்டம் வெடிக்கும். ஃப்ரீடம், சுதந்திரத்தை தேடி போவோம். ஈரான் போலீஸ் ஆஃபீஸர் வண்டி, வேன், மோட்டார் சைக்கிள் இது எல்லாமே கொளுத்தி போட்டானுங்க. ஈரானுடைய ஹெட் குவார்ட்டர் இருக்குல்ல, அந்த ஹெட் குவார்ட்டரே ஆல்மோஸ்டாக இந்த ப்ரொட்டஸ்டருடைய கண்ட்ரோலில் இருக்கிறதாக சொல்கிறாங்க. இப்போது ஈரான் கவர்மெண்ட் ரொம்ப வீக்காக இருக்குது. அதனால To the people of Iran, we stand with you tonight. We stand for you taking back your country from the Ayatollah religious Nazi. அமெரிக்கா இப்போ ஈரான் மேல ஒரு மிகப்பெரிய ஏர் ஸ்ட்ரைக் நடத்த போவதாக ஒரு தகவல் ஒன்று வெளியில வருது. அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் அந்த நாட்டில் அமைதியாக போராட்டம் பண்றவங்கள ஷூட் பண்ணா இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா உள்ள வந்து இறங்கி அவங்கள ரெஸ்கியூ பண்ணும். நாங்க எல்லா வெப்பனும் லோடு பண்ணி ரெடியா இருக்கோம், அவங்க மேல கை வச்சா நான் உள்ள வந்து இறங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு டொனால்டு ட்ரம்ப். என்னுடைய முழு ஆதரவும் ஈரான் மக்களுக்கு. பழையபடி அவங்க நாடு திரும்பினா நல்லது. பழையபடினா 1979க்கு முன்னாடி.